Hi everyone, welcome to Mommy's Hut. இன்னைக்கு நம்ம மசாலாலாம் அரைச்சி வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான மீன் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா 2 பெரிய வெங்காயத்தை ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், காரமாக இருந்துச்சுன்னா 1 பச்சை மிளகாய், அப்படி இல்லைன்னா 1.5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 6 அப்படி இல்லைன்னா 7 பல் பூண்டு. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாம ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்த அப்புறமா 1.5 தக்காளி சேர்த்து பல்ஸ் மோடில் 1 இல்லைன்னா 2 தடவை சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 லெமன் சைஸ் புளியை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள் புளி ரொம்ப புளிப்பாக இருக்கும் அப்படின்னா 1.5 லெமன் சைஸ் புளி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் புளி எடுத்தாதான் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 கொத்து கருவேப்பிலை இலைகள், 5 அப்படி இல்லைன்னா 6 பல் பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 அப்படி இல்லைன்னா 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. 1.5 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நமக்கு வதங்கட்டும். நம்ம ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஜஸ்ட் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம உடனேயுமே 1.5 தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளிலாம் நமக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உங்க மிளகாய் பொடி ரொம்ப காரமா இருந்துச்சுன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி. எல்லாத்தையும் பச்சை வாசனை போற வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருந்த 2 லெமன் சைஸ் புளியை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னைக்கு நான் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. 5 இல்லைன்னா 6 நிமிஷத்துக்கு நமக்கு நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சு கொதிக்க விடலாம். பாருங்க, இப்போ நமக்கு கொஞ்சம் எண்ணெய்லாம் தெளிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிய ஆரம்பிக்கவும் 1/2 கிலோ மீன் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் சங்கரா மீன் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி 1/2 கிலோ மீனை நம்ம சேர்த்த அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம குக் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. மீன் நமக்கு சீக்கிரமாக எப்பயுமே 5 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். நம்ம காமுடி தேங்காவை இந்த மாதிரி சின்ன பீசஸாக எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நிறையா தேங்காய் சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 1/4 தேங்காய் மட்டும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா போதும். 5 நிமிஷம் ஆகிடுக்கும். இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபிஷ் எல்லாம் வெந்துடுச்சா அப்படின்னு பார்க்கலாம். ஃபிஷ்லாம் நமக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட் 2 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணிட்டா போதும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செம டேஸ்டான ஃபிஷ் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் குழம்பு இட்லி, தோசை, அப்புறம் ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.